எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய ஒரு அருமையான யோகமான தினமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள அதை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் இன்று தினம் மிகப்பெரிய வெற்றிசாலியாக ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளால உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழை அடைந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேசுவோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்க அது ஏதுவாக அமையும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும். வாங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க. ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளாருங்க. மேலும் ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெறுகிறார். இன்றைய தினம் குரு பார்வையானது ராசிக்கு 3, 5 ஆகிய இடங்களின் மீது விழுகிறதுங்க. 5ஆம் பார்வையாக ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக மாற்றி தருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மூலமாக அதிகமான நன்மைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. உங்களுடைய நாவன்மை காரணமாக, உங்களுடைய பேச்சு திறன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான சூழ்நிலையை அமையுங்க. அதை பயன்படுத்திக்கங்க. எல்லா விஷயத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை மூலமாக நீங்கள் சிறப்பாக காரியங்களை சமாளிப்பீர்கள், வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வீர்கள். இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் அமையுங்க. எனவே இன்றைய தினம் ஒரு ஆனந்தமான ஒரு மன நிறைவான நாளா இருக்கும். 2வது குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கும் இப்பொழுது 2வது குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே புத்திர பாக்கியம் இன்றைய தினம் நல்ல ஒரு லாபத்தை தருங்க. மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மிக மிக வலுவாக அமர்ந்துள்ள ஒரு யோகமான அமைப்பு இன்றைய தினம் காணப்படுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வரும். எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் விவேகத்துடன் பயன்படுத்திக் கொள்வது மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு சக்திசாலியாக உங்களை மாற்றிக்கொள்ள அது உதவிகரமாக அமையுங்க. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிரம்பிய ஒரு நல்ல நாளாக அமையுங்க. எதிர்காலத்தில் நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இன்னையிலிருந்தே பணத்தை மிச்சப்படுத்துறதுல அதிகமான ஆர்வம் செலுத்த வேண்டியது அவசியம். இன்றைய தினம் உங்களது உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது சிறிய பயணங்கள் மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு மிக மிக சௌகரியமான ஒரு நேரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் கடினமான வேலை நிறைந்த ஒரு தினசரி வாழ்க்கையிலிருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக அமையுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுதுங்க. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் உங்களது காதலில் உங்களுக்கு மட்டுமே தனித்துவமான இசை கேட்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. காதலில் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த தனித்துவமான இசை கேட்கும். அந்த இசையை கேட்டு இன்றைய தினம் உலகில் உள்ள மற்ற பாடல்கள் எல்லாமே நீங்க மறந்துவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் அற்புதமாக அமையுங்க. எந்த ஒரு புதிய திட்டத்தையும் நீங்க பிளானையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செயல்படுங்க. கண்டிப்பா உங்க பேச்சு திறமையை அதில் நீங்க உபயோகப்படுத்துங்க. நல்ல வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் நீங்கள் மக்களுடன் பேசும் உங்களது பொன்னான நேரம் சற்று வீணடிக்க வாய்ப்புகள் இருக்குது. எனவே உங்களது பேச்சை நீங்கள் இன்றைய தினம் மிக சாதுரியமாக மேற்கொள்ளுவீர்கள். அதன் மூலமாக உங்களது பொன்னான நேரத்தை நீங்கள் பணமாக மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். அது இன்றைய தினம் மிகவும் சிறப்பான மகிழ்ச்சியை, ஒரு உற்சாகத்தை இன்றைய தினம் உங்களுக்கு அளிப்பதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையப்பெறும். இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறமன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. மேலும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டிவாக அது இருக்கும். உங்களுக்கும் புதிய வீடியோக்களை ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு அது ஏதுவாக அமையும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண், அதிர்ஷ்ட எண் பார்க்கும்பொழுது நம்பர் 7, 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர். இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. கிரே கலர் இன்றைக்கி கேஸ் கலர் அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பணிபுரியும் இடத்துல சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விவேகமாக நடந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் காத்திருக்குங்க. இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலமாக சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு யோகமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. குறிப்பாக உங்களது தாய்வழி உறவினர்கள் வழியாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. உங்களது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உடலுக்கு ஒவ்வாத செயல்பாடுகளை உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்கள் உருவாக்குவீங்க. ஆக்கப்பூர்வமாக பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி பெருகும் ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க. யாரும் லைக் பட்டனை தட்டி விடாம போக வேண்டாம். மேலும் உங்களது கருத்துக்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நமது சேனலில் இப்போவே நீங்கள் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்களை ஆன் டைமில் தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். ஸோ நம்மளுடைய எல்லா ராசிபலன்களையும் நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ளாது ஏதுவாக அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு மாபெரும் ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ லவ்லி டே.